இதே நீங்கள் சர்வர் ப்ராப்ளம்னு அதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுறது? வாங்கி காசு கொடுத்து தானே வாங்கினோம், சும்மாவா வாங்கினோம்? காசு மட்டும் 4000 வாங்குனீங்கல்ல, அதுக்கேற்ற நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், உங்களுக்கு மேலே இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்படின்னா இதை நாங்கள் டெய்லி இது மாதிரி பிரச்சனைனா இது வாங்கி போட்டுட்டு சும்மா வச்சுட்டு வந்துருப்பாங்களா? இதுக்கு என்னென்னு முதல்ல பார்த்து ரிப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா எனக்கு டிவைஸ் வேணாம், பணத்தை கொடுங்க. எதுக்கு தேவையில்லாத வேலை? நான் வாங்கி வச்சுட்டு சும்மா நாக்கு வலிக்கு அதை வச்சுக்கிட்டு. ஆனால் நீங்கள் என்ன இதை நல்லா வச்சு இந்த வீடியோ போட்டு ஆதார் ஒர்க் ஆகலையா, 211 தொழில்நுட்ப கோளாறா, சரி செய்வது எப்படி, அப்படி இப்படின்னு யூடியூப்பில் மட்டும் நல்லா போட்டு வியூஸ் வாங்குறீங்க. இது டிவைஸ் வாங்கினோமே விற்றோமே அது என்னாச்சு, அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பானே உங்களுக்கு? டெய்லி இதை நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இருக்கணும் தேவைமையா எங்களுக்கு? எவ்வளோ ஆத்திரம் வருது? வாங்கி ஒரு நாள் ஆச்சுல்ல, டிவைஸ் ஒரு ரேட்டு, நீங்கள் ஒரு ரேட்டு வச்சு விற்றீங்கல்ல. டெய்லி உங்களுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? இதை வாங்கி வச்சுருக்கீங்கன்னா தேவைமையா? இப்படி வல்கரா பேசணும் போல தப்பாக நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு டென்ஷனு. சும்மா வாங்கி வச்சுட்டு எவன் வீட்டில் வந்துருப்பான்? இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது சொல்யூஷனாக சொல்லிருக்கீங்களா? கேட்கும்போது நான் வாங்கும்போது, தம்பி இப்போதைக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் சொல்லவே இல்லை தானே? நீங்கள் விற்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் சொல்லவே இல்லை. எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணீங்க? நீங்கள் கஸ்டமர் கேர்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கவும் தான் தெரியுது இதெல்லாம். எதுக்கு நீங்கள் இப்படி உண்மையை சொல்லிருந்தீங்கன்னா நான் வாங்கியிருந்திருப்பேன், நான் வாங்கியிருக்க மாட்டேன்ல. எனக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் சொல்லுங்கள். அப்படின்னா எனக்கு ஐடி இருக்கட்டும், நீங்கள் டிவைஸுக்கான அமௌண்ட்டு கொடுத்துட்டு வேலையை பாருங்கள் நீங்கள். நான் வேறு டிவைஸ் வாங்கிக்கிறேன். அப்போல்லாம் உங்ககிட்ட எதுக்கு டெய்லி உங்களுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டு, ஒரு தொழில்நுட்ப கோளாறா, எப்படி சரி செய்வது எப்படி, அப்படி இப்படின்னு யூடியூப் போட்டு யூடியூப்பில் வியூஸ் வாங்கி சம்பாதிக்கிறது. முதல்ல ஒரு பொருள் கொடுத்தோம்னா நம்பிக்கை நாணயமாக இருக்குண்ணே. உங்ககிட்ட போய் வாங்கணும் பாருங்கள், என்னை சொல்லணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர் பேசின அந்த குரல் பதிவு கேட்டிருப்பீங்க. அந்த நண்பர் கோவப்புறத்தில் எந்த ஒரு தவறும் கிடையாது, அவர் பக்கம் நியாயம் இருக்குது. அதேமாரி என்னுடைய பாயிண்ட் ஆஃப்லேயும் நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் கொஞ்சம் கோவப்படுறது நல்லது. ஏன்னா உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கும் தேவை. என்னுடைய சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் இப்போ அந்த நண்பர் சொன்ன மாரி ஏன் என்னால் கால் எடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நண்பர் கூட அவர் கோபத்தை தான் வெளிப்படுத்தினார். ஆனால் ஏதோ அசிங்கமாக பேசலை. ஆனால் மற்றவங்க அப்படி கிடையாதுங்க. நம்ம பண்ண ஐடி பெரும்பாலும் கிராமப்புறம் தான். அங்கே ஒரு சிலர்லாம் படிப்பறிவு அந்தளவுக்கு கிடையாது. அதேமாரி பணம் சம்மந்தப்பட்ட மேட்டருங்கும்போது ரொம்ப கோவப்பட்டுருவாங்க, பயந்துக்குவாங்க. அதனால் எவ்வளோ கால்ஸ் வருது, காலில் கண்டபடி வர பேசுகிறாங்க. வாட்ஸ்அப் சேட்டிங் பக்கமே நம்மளால் போக முடியல, அந்தளவுக்கு திட்டி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா இப்போ ஏன்ட்டு ஐடி டிவைஸ் வாங்குறதுனால மட்டுமே ஏற்படலைங்க. நீங்கள் வேறங்கிட்ட எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வாங்கியிருந்தாலும் இதே சேம் ப்ராப்ளம். இந்த டிவைஸ் நீங்கள் ஆன்லைனில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே கூட வாங்கியிருந்தாலும் சேம் ப்ராப்ளம் தான். அதை தாண்டி உங்கள் மாவட்டத்தில் உள்ள கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் பொருள் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே போய் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் ஒர்க் பண்ண பாருங்க, உங்களுக்கு அங்கேயும் அதே எரர் ப்ராப்ளம் தான் வரும். சரி, இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் நான் டிவைஸ் அனுப்புகிறேன், நீங்கள் பணத்தை ரீஃபண்ட் பண்ணுங்கள், நான் வேறு டிவைஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி. இந்த பிரச்சனை மந்த்ரா பக்கம் மட்டும் புகழுங்க, அனைத்து ஆல் டிவைஸ் ஓகேங்களா எல்லாமே ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. பழைய மாடல்னாச்சும் என்னாச்சும் ஒர்க் ஆகிட்டு இருந்தால் கூட நான் ஏதோ ஒன்று எங்கேனாச்சும் செகண்ட் ஹேண்ட் வாங்கி பிடிச்சி உங்களுக்கு நான் அனுப்பி விட்ருவோம் கூட. அது வரைக்கும் இது ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் இதை கம்பெனி சரி பண்ணிடும், அதன் பிறகு மறுபடியும் நியூ மாடல் மாறிடும் அப்படின்னு சொல்லி பழைய மாடல் எல்லாத்தையும் ஷட்டவுன் பண்ணி சுத்தமாக ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு நியூ மாடலில் மாற சொல்லிட்டாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ பேர் மாறிட்டாங்க. ஆனால் அப்போ அந்த டிவைஸை வாங்கினீங்களுக்கெல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு பக்கமாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்து ப்ளஸ் இப்போ முழுக்க பார்த்திங்கன்னா ஒர்க்கே ஆகலை, எந்த ஒரு கம்பெனியுமே ஒர்க் ஆகலை. ஆனால் 1 மந்த்துக்கு முன்னாடி இப்போ நம்மகிட்ட டிவைஸ் போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஒர்க் ஆகிட்டு இருந்து 1 பை 1 ஒவ்வொருத்தருக்கும் கட் ஆகிட்டு வருது ஓகேங்களா. ஒவ்வொருத்தராக ஒர்க் ஆகிங்க, இந்த பிரச்சனை எரார் பிரச்சனை, ஒரு சிலருக்கு ஒரு டைம் எரார் காமிக்குது, ஒரு டைம் ஒர்க் ஆகுது. இப்படி இந்த பிரச்சனை வந்துச்சு. இப்போ நாம் டிவைஸ் கொடுக்கும்போது எல்லாத்துக்குமே கம்பல்சரி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. நான் டிவைஸ் கொடுக்கும்போது இந்தியாவில் நார்த் சைடு இந்த பிரச்சனை போயிருக்குது எனக்கு தெரியல ஓகேங்களா. அதேமாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி பண்ணீங்க அத்தனை பேர்த்துக்கும் டிவைஸ் ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா யாருக்குமே நான் சொல்லாமல் டிவைஸ் வைக்கல ஓகேங்களா. உண்மை சொல்ல போனால் எவ்வளோ பேர் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க கூட டிவைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டிவைஸ் அப்டேட் ஆகிடுச்சிங்களா, சாஃப்ட்வேர் சரியாயிடுச்சிங்களா, ஒர்க் ஆகுதுங்களா, இப்போ நீங்கள் டிவைஸ் கொடுக்குறீங்களா, ஐடி போடுறீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு சிலர்கிட்ட புரிய வச்சு அவங்க பார்த்திங்கன்னா டிவைஸ் வாங்கிட்டு ஐடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா. புரிஞ்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சும் புரியாமல் நீங்கள் கோவப்படுறதுல என்ன ஒரு லாஜிக் இருக்குது ஓகேங்களா. சரி, இப்போ நீங்கள் வேறு ஒரு டிவைஸ் தான் வாங்குறீங்கன்னா அந்த டிவைஸ் நானுமே கூட அனுப்புகிறேன் ஓகேங்களா.
மந்த்ரா மட்டும்தான் லோ காஸ்ட்டு, மற்ற கம்பெனிலாம் போனீங்கன்னா ஹை காஸ்ட்டு. இப்போ நீங்கள் வந்து அதுக்கான காஸ்ட் கொஞ்சம் சேர்த்தி கொடுங்க, நான் உங்களுக்கு அந்த டிவைஸ் அனுப்பிடுறேன், இந்த டிவைஸ் அனுப்பிங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு அந்த டிவைஸ் கொடுத்துருவோம். அந்த டிவைஸ் இதே சேம் ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? சரி, ஏன்னா இதே காசு அதிகம்னு சொல்கிறாரா அவரு, நீங்கள் இன்னும் வேறு காசு கேட்குறீங்களான்னு சொல்லி நண்பராகட்டும் ப்ளஸ் நீங்களாகட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு கோவப்படாதீங்க. நான் அதையும் தெளிவுபடுத்திடுறேன். இப்போ நம்மகிட்ட டிவைஸ் ஒரு ரேட் வரும், அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஆன்லைனில் ஒரு ரேட் வரும், அதர் சோர்ஸ் வெப்சைட்டில் ஒரு ரேட் வரும், கடைகளில் ஒரு ரேட் வரும். ஓகேங்களா? எதுக்கு வந்து ரேட் டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னா அதோடைய எம்ஆர்பி ஃபஸ்ட்டு என்ன ரேட்டுன்னு சொல்லிடுறேன். 4500 ரூபாய். அதை தெளிவுபடுத்திடுறேன் முதல்ல. ஓகேங்களா? 4500 ரூபாய்க்கு அங்கே எம்ஆர்பி ரேட் வந்து ஃபிட் பண்ணிடுறாங்க. நாங்கள் வந்து ஒட்டுக்கா பல்காக வாங்குறோங்க. அப்போ அதில் வந்து நாங்கள் வந்து குறைச்சியும் கொடுக்கலாம் அல்லது அதே ரேட்டுக்கே கொடுக்கலாம். ஓகேங்களா? இது எங்களுடைய சாய்ஸ். இது ஒன்று ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. இன்னொன்று, இப்போ நண்பர் சொன்ன மாரி ஒரு 4000 ரூபாய்க்கு இவ்வளோ பதறாரு, இவ்வளோ டென்ஷன் ஆகுறாரு, இப்படி பேசுகிறாரு, இதே போல் இன்னும் பல நண்பர்கள் கண்டபடி பேசுகிறாங்களே. நாங்கள் வந்து பல்காக டிவைஸ் வாங்கி வச்சுக்கிட்டு ஒர்க் ஆகாமல் நாங்களும் உங்களை போல தான். நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுறீங்க, நான் கம்பெனிக்கு கால் பண்ணுறேன். கம்பெனி கால் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரிட்டன் எடுத்துக்கோங்க, எனக்கு பணம் போடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா நாங்கள் வந்து பல்காக பெரிய அமௌண்ட்டாக நாங்கள் கொடுத்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நியூ பொருள் கேரண்டி இருக்குது, இந்த பிரச்சனை கவர்மெண்ட் பிரச்சனை, எங்கள் பிரச்சனை கிடையாது அப்படின்னு கை வச்சுட்டாங்க. ஓகேங்களா? இது ஒரு பக்கம் தான். இப்படி பிரச்சனைனா ஐடி கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பணம் கட்டியிருக்காங்க. டிவைஸே ஒர்க் ஆகலையே, எப்படி நம்மகிட்ட ஐடி போடுவாங்க? இப்போ ஒரு பக்கம் கம்பெனி தரப்பில் எங்களுக்கு பணம் கட்டிட்டு அதில் மாட்டிக்கிட்டுங்க, மறுபக்கம் டிவைஸ் வாங்கி வச்சுக்கிட்டு ஐடி பண்ண முடியாமல் மாட்டிக்கிட்டுங்க. இதெல்லாம் எங்களுக்கு வாழ்வாதாரமே ஐடி பண்ணால் தான் எங்களுக்கு வாழ்க்கை. நீங்கள் எப்படி வந்து பணம் எடுத்துடணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வாழ்க்கைங்கிற மாதிரி எங்களுக்கு ஐடி பண்ணால் தான் வாழ்க்கை. உங்களுக்கு கூட மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச், கரண்ட் பில் கட்டுறது, லோன் கட்டுறதுமே மற்ற அதர் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எங்களுக்கு முழுக்க ஐடி பண்ணால் என்னோடய வாழ்வாதாரத்தை கட்டமைக்க முடியும். இப்போ நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இன்னொன்று, நண்பர் சொன்ன மாரி ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் சோர்ஸ் வெப்சைட் 2500 ரூபாய்க்கு மந்த்ரா டிவைஸ் ஓகேங்களா L1 மாடல் கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு டிவைஸ் வராது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். ஓகேங்களா? 2500 ரூபாய்க்கு கீழெல்லாம் போனால் எங்களுக்கு எங்களுடைய மெயின் கொள்முதலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ்க்கு மேலே தான் இருக்கும். 2500 ரூபாய்க்கு மேலே தான் எங்களுடைய கொள்முதல் ப்ரைஸே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க அதுக்கும் கீழே எப்படி தருவான், எப்படி நஷ்டத்துக்கு ஒருத்தன் தருவான்? ஓகேங்களா? சரி, அதை தாண்டி கொடுக்குவான்டா அப்படின்னீங்கன்னா நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அதர் சோர்ஸில், அதாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட் விட்டுருங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒருத்தன் கம்மியாக தரானா பொருள், டேமேஜ் பொருள் மாற்றி ரிட்டன் அனுப்பிவிட்டே இருப்பாங்க. ஒர்க்கால ஒழுங்காக லைட் எரியல அப்படின்னு சொல்லி அதை மாற்றி யாரோ தலையில் கட்டி விட்டலான்னு சொல்லி கம்மி ரேட்டுக்கு போனாலும் சரி, நமக்கு வந்து போட்ட காசில் ஒரு 500 ரூபாய் நஷ்டம்னாலும் சரி, எப்படியோ யார் விட்டுன்னு தள்ளி விட்டுன்னு சொல்லி ரிட்டன் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் தள்ளி விடுவாங்க. இதுமாரி ஒரு ஸ்கேமிங்லாம் நடக்குது. ஓகேங்களா? டிவைஸில். அதை தாண்டி அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே பாருங்கள் ஐ ரேட். நான் வேணுமா கூட இமேஜ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? ஓகேங்களா? நான் 4000 ரூபா வந்து நம்மகிட்ட கொடுத்து ஐடி வாங்கிட்டாரு, டிவைஸ் வாங்கிட்டாருங்கன்னா நான் டிவைஸ் ப்ளஸ் ஐடி. ஓகேங்களா? அங்கே வெறும் டிவைஸ், ஆன்லைனில் வெறும் டிவைஸ் இந்த ப்ரைஸுக்கு வந்துலாம் சேல் பண்ணுறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் இன்னும் லோ காஸ்ட் ப்ரைஸும் இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு எம்ஆர்பி ரேட்லேருந்து ஒரு சாஃப்ட் ஓனராக நாங்கள் எவ்வளோ வைக்கலாம், அது எங்களோட சாய்ஸ். இதில் வந்து நாம் என்னென்னா 1 இயர் ஆடி, 2 இயர்ஸ் ஆடி, 3 இயர்ஸ் ஆடி அப்படிலாம் நாங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஆன்லைனில் போகும்போது 1 இயர் ஆடி தான் கிடைக்கும். நம்மகிட்ட வாங்கும்போது 2 இயர்ஸ் ஆடிக்கும் போது இப்போ நம்மகிட்ட டிவைஸ் வாங்கும்போது எங்களுக்கு அதன் மூலிமா ஒரு வருமானம் கிடைக்கும். அதுக்காகவும் இன்னொன்று, எங்கள்கிட்ட டிவைஸ் வாங்கும்போது கம்பல்சரி ஐடி நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் டிவைஸ் ஆன்லைனில் வாங்கிடுறீங்க, இப்போ தனியாக எங்கள்கிட்ட ஐடி வாங்கும்போது நாங்கள் ஒரு ரேட் வைப்பாங்க. அப்போ கணக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று தாங்கிற மாதிரி வரும். டிவைஸ் ப்ளஸ் ஐடிக்கும் சேர்த்து 4000 ரூபாய். ஓகேங்களா? இதில் டிவைஸ் வாங்கிறதுனால ஐடி ஃப்ரீ தான். அந்த ஐடிக்கு எதுக்கு 500 ரூபாய், 3500 ரூபாய் டிவைஸ்னால் 500 ரூபாய் எதுக்கு சேர்த்து வாங்குறாங்கன்னா நாங்கள் வந்து ரிட்டன் அதில் பணம் போட்டு தான் கட்டணும். அப்போ உங்களுக்கு ஐடி வந்து ஓப்பன் ஆனோடனே 500 ரூபாய் உங்களுக்கு வந்து வேலெட்டில் வந்து கம்பல்சரி காமிக்கும். அதை ஒட்டடியே நீங்கள் மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் பண்ணி ப்ளஸ் கமிஷன்ஸ் லாபத்தோடு நீங்கள் அந்த பணத்தை ரீஃபண்டு எடுத்துக்க முடியும். அதை நீங்கள் கைரேகை வச்சே தான் வந்து நீங்கள் பேங்க் அனுப்பி தான் நம்ம எடுக்கலாம் கிடையாது. நீங்கள் அதை ரீசார்ஜ் பிளானில் நீங்கள் அதை வந்து எடுத்துக்க முடியும். இப்போ 4000 ரூபாய் நண்பர் கட்டணத்தில் 500 ரூபாய் அவருக்கு ஐடிக்கு போயிடுச்சு. மீதி 500 ரூபாய் தான், 3500 ரூபாய் தான் அந்த டிவைஸோடைய ப்ரைஸ். அதுலேயும் நீங்கள் ஆன்லைனில் உள்ள ரேட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் நம்ம 1 இயர் ஆடி, 2 இயர்ஸ் ஆடி, 3 இயர்ஸ் ஆடின்னு சொல்லி நாங்கள் வந்து சேஞ்சஸ் கொடுக்குறோங்க. அதனால் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆகும். ஆனால் உண்மை சொல்ல போனால் 1 இயர் ஆடிக்கு வந்து நீங்கள் 4500 ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் விற்றுக்கலாம். கம்பெனி அதுக்கான அப்ரூவல் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்தில் போய் கேஸ் போட்டாலும் இவர் வந்து பார்த்திங்கன்னா அதிக விலை வந்து ஆன்லைன் வச்சு வாங்கிட்டார் அப்படின்னாலுமே எங்களுக்கு வந்து கேஸ் வந்து கிளைம் ஆகாது. எதுக்குன்னா நீங்கள் கடைக்கு டேரெக்டாக போங்க. ஓகேங்களா? டேரெக்டாக போயிட்டு
1 இயர் ஆடி சர்வீஸோட எங்களுக்கு வந்து மந்த்ரா டிவைஸ் என்ன ப்ரைஸ் வரும்னு கேளுங்க பாருங்கள். 1 இயர் ஆடி சர்வீஸ் 3500 ரூபாய் ஒரு கடைக்காரர் சொல்லுவான், ஒரு கடைக்காரர் 3800 ரூபாய் சொல்லுவான். அதே ஆடி இல்லாத சர்வீஸாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா 3000 ரூபாய்க்கு சொல்லுவாங்க. நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் போனீங்கன்னா வேணுமா ஆடி சர்வீஸ் இல்லாமல் 2800 ரூபாய் 2500 ரூபாய் கூட அதர் சோர்ஸ் சர்வீஸ்லாம் கூட கிடைக்கும் வெப்சைட்டில். ஆனால் நீங்கள் கடைகள்னு போகும்போது கடை வாடகை, கடையில் வேலை பார்க்குறீங்கன்னு சம்பளம், அவங்களோட முதலீடுக்கான வட்டி, இதெல்லாம் போட்டு நாங்கள் பார்த்து நம்ம அதிக லாபத்துக்கு வச்சு விற்கலாம். இல்லை குறைஞ்ச லாபம் இருந்தாலும் சரி, ஒரு 100 ரூபாய் என்ன கூட சரி அப்படின்னு கூட விற்கலாம். இப்போ என்கிட்ட டிவைஸ் வாங்கும்போது ஐடி ஃப்ரீயாக பண்ணி தந்துடுறேன். ஓகேங்களா, டிவைஸ்க்கான ப்ரைஸ் மட்டும் தான் 3500 ரூபாய் வாங்குறேன். அதை உங்களுக்கு ஒரு சிலருக்கு 2 இயர்ஸ் ஆடி சர்வீஸ் கொடுப்பாங்க, ஒரு சிலருக்கு 1 இயர் ஆடி சர்வீஸ் கொடுப்பாங்க. அதாவது ப்ரைஸ் சேர்த்து இப்போ 3000 ரூபாய் வந்தால் 1 இயர் ஆடி சர்வீஸ், 3500 ரூபாய் வந்தால் 2 இயர்ஸ் ஆடி சர்வீஸ், 4000 ரூபாய் வந்தால் 3 இயர்ஸ் ஆடி சர்வீஸ். ஓகேங்களா, எப்படி இதில் டிவைஸ் வாங்கிட்டு நாம் ஃப்ரீயாக ஐடி இது பண்ணுறாங்க, மற்றவங்க ஐடி ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்க. இதில் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிட்டு என்கிட்ட டேரெக்டாக வந்தீங்கன்னா நான் வந்து காசு வாங்கிட்டு தான் ஐடி பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, இதில் வந்து உங்களுக்கு இதுக்கான லாபம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, சரி. இதில் அடுத்த கட்டமாக இன்னும் உங்களுக்கு தெளிவாக ஒன்று புரிய வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணத்தை நான் சொல்லிடுறேங்க. இப்போ நீங்கள் வந்து கோவப்பட்டு நான் ரிட்டன் அனுப்புகிறேன் அப்படிங்கிறீங்கள, நீங்கள் ஆன்லைனில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இன்றைக்கி டீஆக்டிவேட் பண்ண பழைய 100 மாடலில் சேல் பண்ணிகிட்ருக்குறான். ஓகேங்களா, அது ஸ்கேம். அவனே ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸும் கிடையாது, அதையே வந்து நம்பி தெரியாமல் போய் வாங்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும், இந்த டிவைஸ் கூட நம்ம வெயிட் பண்ணலாம், சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகி நம்ம நியூ மாடல் டிவைஸ் ஒர்க் ஆகிடுன்னு நம்ம சொல்லிடலாம். பழைய மாடலில் வாங்கிட்டு பாவம் ஏமாந்து உட்காந்துட்ருக்காங்களா, அந்த இடத்துல கம்பேர் பண்ணால் நீங்கள் எவ்வளோ பெட்டராக தானே இருக்கிறீங்க. ஓகேங்களா, இதில் ஒன்று தெளிவாக புரிஞ்சிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஓகேங்களா, மொபைல் கேட்ஜெட் ஆகட்டும், டிவியாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய அந்த ஃபிங்கர் டிவைஸாக கூட இருக்கட்டும், ஒரு கடையில் போய் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதன் பிறகு அதை எங்கே கிளைம் பண்ணணும்னா கம்பெனிக்கு டேரெக்டாக கால் பண்ணி கஸ்டமர் கேரோடைய சப்போர்ட்டை எதிர்பார்த்து அங்கே ஆக்சஸ் சர்வீஸ் உங்கள் மாவட்டத்தில் எங்கே சர்வீஸ் சென்டர் இருக்குதோ அங்கே சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து அதை கொடுத்து சரி பண்ணிக்கணும். மற்றபடி வந்து நீங்கள் கிளைம் பண்ணணும், காசு வேணும் அப்படின்னா நீங்கள் கம்பெனிக்கு கால் பண்ணி நீங்கள் டேரெக்டாக எனக்கு வந்து இந்த பொருள்னால ரொம்ப நான் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், எனக்கு இது பிடிக்கலை, உங்கள் மேலே கேஸ் போட்டுருவேன், எனக்கு வந்து இந்த டிவைஸ் வச்சுட்டு எனக்கு காசு கொடுங்கன்னு நீங்கள் கம்பெனிகிட்ட தான் கேட்டுக்க முடியும். நாங்கள் வித்துட்டாவே சரி, இதில் பில்லு தரல அது இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 4500க்கு வந்து நாங்கள் வந்து சேல் பண்ணுறதுக்கான அதிகாரம் உண்டு. அதோடைய சீரியல் நம்பர் பின்னாடி இருக்கும். ஓகேங்களா, அந்த நம்பர் போட்டு எங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் நம்பர் சொல்லும் போது அது எப்போ வந்து லான்ச் ஆகிருக்குது, எப்போ வந்து உங்கள் கைக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை ரீஃபண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கம்பெனிகிட்ட தான் நீங்கள் கேட்டுக்கணும். அதாவது சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்து சரி பண்ணுறதா இருந்தாலும் கம்பெனிகிட்ட தான் கேட்டுக்கணும். இல்லை சாஃப்ட்வேர் அப்டேட் என்ன பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். சொல்ல போனால் ஒரு பிராண்டட் ஒரு சாம்சங்னு வச்சுக்கோங்களேன், சாம்சங் ஷோரூமில் போய் நீங்கள் வந்து பொருள் வாங்கிடலாம். ஆனால் சர்வீஸ் சென்டர் அந்த இடத்துல இருக்காது. சர்வீஸ் சென்டர் வேறு ஒரு சாம்சங் அதுக்குன்னு எடுத்துருப்பாங்க. உங்களை அங்கே தான் நீங்கள் போய் சரி பண்ணணும். இதுதான் இதோடைய ரூலு. மற்றபடி நீங்கள் கோவத்தில் வந்து என்னை வந்து இப்போ நீங்கள் பேசுமே என்னால் பேச முடியும். இப்போ நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸுக்கு நாங்களும் தான் கெஞ்சிட்டு இருக்கோங்க, தரானுங்களா? உங்களை இது கவர்மெண்ட் ப்ராப்ளங்க. நீங்கள் கவர்மெண்ட் எடுத்து ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட தெரியாமல் நான் ஐடி போட்டால் போய் எங்கே வேணால் போடுங்க, எங்கே போட்டாலும் இதே சேம் தான். இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த வெளிப்பாடு சொல்லக்கூடிய தகவலில் வந்து எவனாச்சும் சொல்கிறானா இணையத்தில் அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு மேபி நீங்கள் யார் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களே நீங்கள் வந்து போய் என்கிட்ட ஐடி போட்டுங்க, என்கிட்ட டிவைஸ் வாங்கிக்கோங்க. நீங்கள் எங்கே நீங்கள் போய் ஐடி வாங்கினாலும் எங்கே டிவைஸ் வாங்கினாலும் இதுதான் ப்ராப்ளம், இந்த பிரச்சனை தான். இதில் வந்து நான் வந்து சொல்லாமல் யாருக்குமே வந்து ஐடி போட்டது கிடையாதுங்க. சொல்லாமல் போட்டதெல்லாம் அந்த டைமில் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. கரெக்டாக அந்த நண்பர் இது போல் இன்னும் ஒரு சில நண்பர் வந்து லாஸ்ட் நாளில் வாங்கி அவர் இங்கே ஒர்க் ஆகலன்னு சொல்லும் போது தான் எனக்கே தெரியும். ஓலா ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது தான் மறுபடியும் போய் நானும் வந்து வீடியோ பார்க்குறேன், செக் பண்ணுறேன், கம்பெனி கால் பண்ணுறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை போயிட்டுருக்குது, நார்த் சைடில் 1 மாதமாக போயிட்டுருக்குதுங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, அதன் பிறகு தான் தமிழ் யூடியூபருமே வீடியோ போடுறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்தளவுக்கு கிளியராக நம்ம வந்து பேச கிடையாது, மற்றவங்க யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. அதை தாண்டி நண்பர் சொன்ன மாதிரி யூடியூப்பில் போட்டு சம்பாதிச்சிட்டாங்க, உங்களுக்கு இதே பொழப்பா, எங்கள் கஷ்டம் உங்களுக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி. ஏங்க நம்ம யூடியூப் சேனலில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் தான், இதில் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கல, என்ன மானிட்டேஷனே வாங்கலை. ஓகேங்களா, ஆனால் இந்த நண்பர் போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சப்ஸ்கிரைபர் மில்லியன் கணக்கில் வச்சுருக்காரு, 1 மில்லியன் வச்சுருக்கிறார். ஓகே, இவருக்கு இதுதான் பிஸ்னஸ்ஸு, பல ஆண்டுகளாக செஞ்சுருக்காரு. நான் கூட ஒரு 1 இயராக தான் இந்த டிவைஸ் வாங்கி நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. அதுக்கு முன்னாடி ரீட்டெயிலராக தான் இருந்தேன். ஓகேங்களா, ஆனால் இவருக்கு பிஸ்னஸே இதுதான். இவருக்கு வந்து வியூஸ் போகுது, காசு வருது. இவர் வீடியோலாம் பார்த்துட்டு வந்து என்ன திட்டினா, என்னோடய வீடியோவில் பாருங்கள் எந்த இடத்துலனாச்சும் நான் வந்து இதுமாரி சரி பண்ணிடுவேன்னு போட்டிருக்கேங்கண்ணா, 1 மாதம் ஆகுன்னு தான் தமிழ்லைன் வச்சுருக்கிறேன். இது எப்போ தான் பிரச்சனை முடியும் அப்படின்னு தமிழ்லைன் வச்சுக்கிறேன். ஆனால் சொல்யூஷன் இதுக்கு வந்து தீர்வுன்னு சொல்லி இவர் தான் வீடியோ போடுறாரு. எங்கெங்கேயோ வீடியோ பார்த்துட்டு அந்த கோவத்தை வந்து என் மேலே காமிச்சு நான் என்னங்க பண்ண முடியும்? என்கிட்ட ஐடி போட்டிங்க, ஓகே, ஐடியில் என்ன குறையா, நான் அதை சரி பண்ண முடியும்.
உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியும், அதுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும். அப்படி என்ன பிரச்சனை டேரெக்டாக கம்பெனிக்கு உங்களை அழைச்சிட்டு போய் நாங்கள் வந்து ரீஃபண்ட் கூட வாங்கி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஆனால் இது டிவைஸ் பிரச்சனை, இது டிவைஸ் அதுவும் இந்தியன் கவர்மெண்ட் பிரச்சனை. சாஃப்ட்வேர் அப்டேட் அவங்க கையில் இருக்குது. அது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஃபேஸும், அதாவது கைரேகை வாங்கி ஆதார் போட்டு அவங்க ஃபேஸையும் ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணால் தான் பணம் வரும் அப்படிங்கிற மாரி அப்டேட் நடந்துட்டு இருக்குதுங்கிற மாரி ஒரு தகவல் கிடச்சிருக்குது. ஓகேங்களா? அப்போ இது நான் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்ல முடியும்? இப்படி ஒருத்தர் கோவப்பட்டால் பரவாயில்ல, எல்லாருமே கோவப்பட்டால் நான் எங்கே போக முடியும்? இப்போ நான் உங்களை கோவப்பட்டால் நீ வேணுமா அனுப்பி வை அப்படின்னு சொல்லி அனுப்பி தான் வைக்க முடியும். வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தேன், ஒர்க் ஆகும்போது ரிட்டன் கொடுப்பேன். இல்லையா, நீங்கள் வேறு கம்பெனி வாங்குறீங்களா, வேறு கம்பெனி என்கிட்டயுமே இருக்குது, நீங்கள் அதையும் போய் அமேசானில் பிக்கெல்லாம் ரேட்டு பாருங்கள், அந்த மீதி அமௌண்ட்டை போடுங்க, நான் மறுபடியும் அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் அதையும் வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு தான் இருக்க முடியும். நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி, யார்கிட்ட ஐடி பண்ணாலும் சரி, இதில் கால் எடுக்கலைங்கிறதுக்கு காரணம் இது தான். மற்றபடி உங்களுக்கு ட்ரைனிங் பக்காவாக கொடுத்துருப்பேன் ஐடி பண்ணும் போது. அதை தாண்டி கஸ்டமர் கேர் சப்போர்ட் நல்லாவே இருக்கும். நான் தமிழ் ஐடி தான் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அப்போ என்ன பிரச்சனை, நீங்கள் டேரெக்டாக கம்பெனியே அப்ரோச் பண்ணலாம், கம்பெனியை சப்போர்ட் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களை அப்ரோச் பண்ணலாம். எங்கள் வாடிக்கையாளருக்கு ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், நாங்கள் வந்து பணம் கட்டி டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்தனால நாங்கள் கேட்க முடியும். மறுபடியும் ஐடியில் நான் எந்த ஒரு குறைபாடும் வைக்கல. டிவைஸுங்கிறது நான் தெரியாமல் டிவைஸ் வாங்கி விற்றுட்டேன். இனி வந்து இந்த தப்பை செய்யக்கூடாது. நம்ம வாங்கின டிவைஸ் இந்த சாஃப்ட்வேர் முடிஞ்சிச்சுன்னா எல்லாத்தையும் விற்று முடிச்சுட்டுனா அந்த போட்ட காசை எடுத்துருவேன். ஓகேங்களா? இப்போ உங்களை போல தான், நீங்கள் வெறும் 4000, நாங்கள் 40,000 அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதே தான் எனக்கும். இப்போ நீங்கள் திட்டுமே நானுமே திட்டலாம். நான் வித்தாச்சுங்க, உங்களுக்கு நல்லா லைட் எரியுது, உங்கள் கைக்கு ரீச் ஆயிடுச்சு, நீ போய் கம்பெனியில் கிளைம் பண்ணிட்டு போயிட்டாரு, நீ ஏன்ட்ட வந்து நான் அனுப்புகிறேன் பணம் அனுப்ப அப்படின்னா நீ அமேசானில் ஆன்லைனில் வாங்கிட்டு நீ அதேமாதிரி சட்டம் பேசியிருப்பாக்கலாம். அவன் எவனே தெரியாது. அமேசான்ங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம், அதில் ஒருத்தன் வந்து ஒரு கடைக்காரன் விற்பான். நீ அந்த கடைக்காரன்ட்ட நீ வந்து பேசி கண்டுபிடிச்சி நீ ரிட்டர்ன் கொடுப்பியா? அதில் வந்து ரிட்டர்ன் ஆப்ஷனே இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் டேரெக்டாக மாவட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச கடைக்கே போங்க, போயிட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துட்ருக்காங்க இன்றைக்கி ஒர்க் ஆகாமல். நீங்கள் கடைக்கு கொண்டு போங்க, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி போடுவோம். போய் மந்திரா கம்பெனி கேளு, எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு, எதனா சர்வீஸ் சென்டரில் போய் கேட்டுக்க, மந்திரா கம்பெனி போய் கேட்டுக்க, நாங்களாம் கேரண்டி கொடுக்க முடியாது. இந்த பொருள் இந்த இப்போ விற்கக்கூடிய பல பொருளுக்கு இதுதான் பிரச்சனை. இப்போ டிவி ஃப்ரிட்ஜு வாங்கினாலுமே கூட கடையில் போய் நிற்கிறாங்க. நீங்கள் ஷோரூமுக்கு போங்க, கடையெல்லாம் எங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடையாது. கடை வந்து நாங்கள் கடை நடத்துவங்களா, உங்களுக்கு ரிப்பேருக்கு சரி பண்ணுறதுக்கு வந்து ரூம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்களா, போங்க போய் கிளைம் பண்ணிங்க, கம்பெனியில் கிளைம் பண்ணிங்கன்னு தான் வந்து சட்டையை பிடிச்சி வெளியே இழுத்து விடுவோம் கடையில். ஓகேங்களா? இது இயல்பு. இந்த நாலேஜ் கூட இல்லாமல் நீங்கள் வந்து என்னை திட்டுறீங்கன்னா நான் என்னென்னு பண்ண முடியும்? ஓகேங்களா? அதன் பிறகு நீங்கள் எங்கே வேணாலும் போங்கப்பா, போய் ஐடி போடுங்க. நான் என்ன சொல்கிறேன்? ஓகேங்களா? அதேமாரி ரீஃபண்ட்லாம் நான் கொடுக்க முடியாது. எங்கன்னு போய் நான் கொடுக்க முடியும்? நீங்கள் போய் கம்பெனிகிட்ட கேளுங்க. நான் பொருள் விற்றுட்டுனா என் வேலை முடிஞ்சிச்சு. இனி வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட வாங்கினேன்னா வாங்காட்டிங்கன்னா, இல்லை அடுத்தவன்ட்ட போய் வாங்கிட்டு நீங்கள் நஷ்டமானோன்னா டிவைஸே கொடுக்காமலாம் ஏமாற்றுவோம். ஓகேங்களா? அப்படி தான் போய் சின்ன பொண்ணு சீரியல் போங்க, எனக்கு என்ன. அது இல்லாமல் நம்ம வந்து நேரடியாக வந்து ஐடி பண்ணுங்கன்னு நான் வீடியோலையும் எதுக்கு நான் சொல்கிறேன்? ஏன்னா நீங்கள் வாங்குகிற பொருள் நம்மகிட்ட பக்காவாக ஒர்க் ஆகுதுன்னு 1க்கு 2-3 டைம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் அதன் பிறகு வரக்கூடிய பிரச்சனை நீங்கள் கம்பெனிலேருந்து தான் நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கணும். மற்றபடி ஐடியா பணம் மாட்டிக்கிச்சா வாங்க டேரெக்டாக கம்பெனி கூப்பிட்டுருப்பேன். ஓகேங்களா? இல்லை அது எப்படி அது சரி பண்ணணும்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை வரலன்னா டிவைஸை பற்றி கேட்காதீங்க. அப்படி டிவைஸை பற்றி கேட்கணும்னா எல்லாத்துக்கும் ஒன்றே தான், இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய இந்தியா மக்கள் ஆல் பீப்புளுக்கும், தமிழ்நாட்டு பீப்புளுக்கு. ஏன்னா இந்த வீடியோ வந்து என்கிட்ட ஐடி பெற்றவங்க தான் பார்க்கணும் இல்லை, எல்லாருமே பார்த்துட்டு தாங்க. ஆன்லைனில் டிவைஸ் வாங்கிட்டு மற்றவங்கிட்ட ஐடி வாங்கிட்டு என்கிட்ட என்னுடைய ஹெல்ப்பை வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க, என்னோடய வீடியோ எதிர்பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கும் யூடியூப்பில் வந்து வீடியோவில் நான் சம்பாதிக்கலாம் கிடையாது. அதனால் நான் வீடியோ போடுறது வியூஸ்க்காக தான் போடுறேன். எதுக்குன்னா 4 பேர் பார்க்குறீங்க, நம்மகிட்ட ஐடி வாங்குவீங்க, அது மூலிமா எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். என்ன போல் எவனுமே வந்து ஃபுல் கிளியராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் கம்பெனி எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, அவனுக்கு 1000 டார்கெட் ஐடி போட்டோன்னா அத்தோட எஸ்கேப் ஆயிடுவான். நீங்கள் கால் பண்ணாலும் கண்டுக்க மாட்டான். ஏன்னா லிப்பேர் என்ன பிரச்சனை, நீங்கள் கம்பெனி கால் பண்ணி கம்பெனிலேருந்தே சொன்னாலும் அவன் டார்கெட்டை தான் பார்ப்பான். டார்கெட்டை வச்சு போனால் அவனுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். ஓகேங்களா? எல்லாம் கம்பெனிலேருந்து திட்டு விடுவாது. அவன் வந்து ஐடி போடுவானா, ஐடி போட்டு ஆல்ரெடி லிப்பேர் ஆனவங்கிட்ட போய் உங்களை தேடி பிடிச்சி வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க. அதனால் கம்பெனி எம்ப்ளாயே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதர் யூடியூப்பில் ஃபேஸ் காமிக்காமல் வீடியோ போட்டுருக்காங்க, அவங்கெல்லாம் நம்பி போய் ஐடி பண்ணுறீங்களா, முடிஞ்சால் என் காலை வந்து எடுத்து பேசி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி பார்க்கலாம். பணம் மாட்டிக்கிச்சுன்னா. ஓகேங்களா? நான் வெளிப்படையாக ஃபேஸ் காமிக்கிறேன், அட்ரஸ் கொடுக்குறேன், நேரடியாக வாங்கங்கிறேன். எதுக்குன்னா நீங்கள் எங்கிட்ட வந்து பொருள் வாங்க போகும்போது எல்லாம் இங்கேயே கற்றுக்கிட்டு உங்களோட டாக்குமெண்ட் உட்பட உங்கள் மொபைல்லேயே உங்களிலேயே வச்சு நீங்களே வந்து டைப் பண்ணி கூட உங்களுக்கு வந்து ஐடி பண்ண வைப்பேன். ஏன்னா உங்களோட டாக்குமெண்ட்டை எங்கேயுமே கசியாது என்கிட்டது. இல்லை என்கிட்ட கொடுத்து ஐடி பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் போகும்போது டெலீட் பண்ணிடுங்க, பாருங்கள் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு லைவாக காமிக்க முடியும். ஆனால் மற்றவங்க அப்படி கிடையாது. டாக்குமெண்ட்டில் ஒரு காசு, அதை தாண்டி உங்களுக்கு ஐடி பண்ணுறாங்களா பண்ணலையோ, டிவைஸ் அனுப்புகிறாங்களா இல்லையோ, அதுவுமே ஸ்கேமிங்கு.
ஓகேங்களா. அதை தாண்டி ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்து உங்களுக்கு பர்சனல் ஃபிட் பண்ணுவாங்க. கம்மியாக ஃபிட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஃப்ரீ ஐடின்னு சொல்லி போட்டால் அவன் என்ன முட்டாளா? அவன் பணம் கட்டி கம்பெனிக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஐடி பண்ணி தருவான். டிவைஸு கம்மி ரேட்டுக்கு பண்ணி தருவான். எங்கங்க அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு கீழே அவன் வாங்கின பொருளுக்கு கீழே நஷ்டம் ஆகுதுன்னு அவன் எப்படி போய் உங்களுக்கு ஐடி பண்ணி தருவான்? இந்த லாஜிக்கோடு இல்லாமல் போய் ஏமாறுறீங்கன்னா போய் ஏமாறுங்க. நான் என்னத்தை போய் நான் சொல்ல முடியும்? இப்படி வந்து கோவப்பட்டு உங்கள்கிட்ட தெரியாமல் நான் ஐடி வாங்கிட்டேன், எனக்கு சொல்லியிருந்து நீங்கள் இருந்தால் நான் வாங்கியிருப்பேனா அப்படி எனக்கு தெரிஞ்சுதான் நான் எதுக்குங்க சொல்லாமல் வைக்கிறேன். நான் கொடுத்துட்டு காலகட்டம் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, பல டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னு 1 by 1 என்னுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய ஐடி பண்ணிங்க ஆல்ரெடி ஒர்க் ஆகிட்டு இருந்தீங்க, திடீர்னு வந்து ஒர்க் ஆகலை இதுமாதிரி எராருன்னு காமிக்கும் போது தான் நம்ம அதை பற்றி வந்து ஸ்டெப் எடுக்கும் போது தான் உடனடியாக வந்து இந்த மேட்ரு தெரிஞ்சு அதன் பிறகு நம்ம வந்து அடுத்ததாக யாருக்கு ஐடி போட்டாலும் சொல்லிவிட்டு நம்ம விற்பனை பண்ணுங்க. ஒரு சிலர் தப்பி வாங்கினாங்க, எல்லாருமே வாங்கலை. அதை தாண்டி இப்போ எவ்வளோ பேர் வந்து டிவைஸ் ஒர்க் ஆனோட்டி நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி ஐடிக்கும் அதுக்கு டிவைஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஐடி போட்டு இகேவிசி சப்மிட் பண்ணி அதர் சர்வீஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம். டிவைஸ் ஒர்க் ஆனால் தான் ஓகேங்களா. இதில் டிவைஸுங்கிறது ஓகே என்கிட்ட வந்து இந்த பிஸ்னஸ்க்காக ஐடி போட்டிங்க. தமிழ்நாட்டில் சிஎஸ்ஐ ஐடி, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இசேவை மைய ஐடி வாங்கிட்டு அதை வந்து பட்டா சிட்டா ஜாதி சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் இதுமாதிரி கவர்மெண்ட் டாக்குமெண்ட் எடுத்தாதுக்கு ஆதார் ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு ஃபிங்கர் வேணும். ஃபிங்கர் டிவைஸை வந்து அவங்களும் புதுசாக வாங்கி வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட்டு ஐடி பண்ணிங்களா திட்டுவாங்களா இங்கே ஓகேங்களா. அதுமாதிரி ஐடி வேறு டிவைஸ் வேறு. தெரியாமல் நான் டிவைஸ் வாங்கி நான் வந்து இப்போ பணத்தை போட்டுட்டு நான் மாட்டிட்டு உட்காந்துட்ருக்கிறேன். உங்கள்கிட்டலாம் திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து டிவைஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கிங்க, ஐடி மட்டும் தான் நான் பண்ணி தருவேன், அதுவும் ஐடிக்கு காசு. டிவைஸ் வாங்கினா தான் ஃப்ரீ, டிவைஸ் வாங்கினா ஐடிக்கு காசு அப்படின்னா காசு கொடுத்து ஐடி பண்ணிட்டு டிவைஸை ஆன்லைனில் வாங்கிட்டு காசு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இப்போ நான் வாங்குற ரேட்டை தான் மிச்சமாக போகும். அதில் ஆடி சர்வீஸ் 1 year ஆடி சர்வீஸ் தான் வரும். அதில் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் எந்த ஷாப் ஓனர்கிட்டருந்து வாங்கினீங்க ரீஃபண்ட் முடிஞ்சிருக்கும். ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் இல்லை. எப்படி போய் ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் இந்த தானே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணுறது. இந்த டிவைஸ் பொறுத்த ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் இல்லையா ஓகேங்களா. எப்போப்பாப்பா எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. நம்ம என்ன பண்ணுறது, எல்லாத்துட்டையும் நம்ம டென்ஷன் ஆகி நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. நான் வந்து இந்த வீடியோவில் நான் ஃபைனலாக சொல்லிடுறேன். டேரெக்டாக கம்பெனிகிட்ட போய் கிளைம் பண்ணிக்கங்க. என்கிட்ட வந்து நான் அனுப்புகிறேன் காசை கொடுங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் மனசில் எப்படி வேணால் நினச்சிக்கங்க. நான் வந்து ஏமாற்றிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஓகே நினச்சிக்கோங்க. நான் மட்டும் கிடையாது, யார்கிட்டையுமே நீங்கள் ரீஃபண்டெலாம் வாங்க முடியாது. நீங்கள் டேரெக்டாக கம்பெனிகிட்ட போய் கிளைம் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த பிஸ்னஸும் வேண்டாம் ஒன்று வேண்டாம், நான் கொடுக்குறேன் காசை கொடுங்கன்னு போய் நீங்கள் அங்கே கேளுங்க. அவங்க உங்களுக்கு காசு அந்த டிவைஸ் வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஓகேங்களா. இல்லை எங்கிட்ட தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நுகர்வோர் கேஸ் தான் போகணும். அந்த கேஸ் நிற்காது, ஏன்னா இது வந்து கேரண்டி இருக்குது. அதேமாரி இது இந்தியன் கவர்மெண்ட்டோடைய சாஃப்ட்வேர் அப்டேட் தான். அதனால் எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். அதன் பிறகு நீங்கள் வந்து திட்டுறீங்க எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்னா கத்திக்கிட்டு கிடங்க. நானும் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா நானும் உங்களை போல தான் கம்பெனி கால் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு லட்சணத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன், கால் கூட எடுக்க முடியாமல். உங்களை ஐடி சம்மந்தப்பட்டதான் கேளுங்க, நான் அப்டேட் கொடுக்குறேன். டிவைஸ் பற்றி கேட்குறீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டு வந்து 1 வருஷம் கூட ஆகுங்க. நான் ஓப்பனாக இப்படியே கூட சொல்லிட்டு பாருப்போ. ஏன்னா இந்த 2 நாளில் சரியாகவும் 1 வாரத்தில் சரியாகவும் 1 மாதத்தில் சரியாகவும் நம்ம சொல்லி தான் நான் வந்து சின்னப்பட்டுட்டேன். ஏன்னா கம்பெனி வந்து சொன்னது 1 வாரம் மந்த்ரா கம்பெனி. ஆர்பி சொன்னது 1ஆம் தேதி வந்து டிசம்பர்லேருந்து ஒர்க் ஆகுனாங்க. இப்போ டிசம்பர் வந்து நீங்கள் தேதி 15க்கு மேலே போயிடுச்சு. இவ்வளோ இப்போ எனக்கும் அதே கோவம் தான். நான் எவ்வளோ பொருள் வாங்கி வச்சுட்டு ஐடி பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறேன். ஐடி பண்ணிக்கிட்டுலாம் நான் பேச்சு வாங்கிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும், நான் எவ்வளோ திட்டுவேன். அப்போ உங்களுக்கெல்லாம் இப்போ எவ்வளோ பேர் என்ன ஐடி வாங்கிட்டு நான் சொல்கிறத கேட்டுட்டுலாம் பொறுமை காத்துட்ருக்காங்க. இப்போ ஒன்னாட்டம் எந்த ஆளையும் நான் பார்த்ததில்ல. தெரியாமல் உனக்கு நான் ஐடி போட்டு நான் வந்து சின்னப்பட்டேன். தொழிலை பற்றி பேசுகிறிய, உனக்கு நான் ஐடி போட்டு தான் நான் இப்போ சின்னப்பட்டு சீரியல் வச்சுட்டு உன்ட்ட தான் பேச்சு வாங்க முடியல. அதுமாதிரி திட்டுறீங்களாம் நான் பேசினா நீங்கள் எங்கே போவீங்க? உங்களுக்கு எனக்கு வீண் வாதம் தான், வீணாக டென்ஷன் ஆகிறது தான். புரியுதுங்களா? பொறுத்துட்ருக்குறாங்க, எவ்வளோ பேர் பொறுத்துட்ருக்குறாங்க. ஏன்டி ஆகட்டும் மற்றங்கிட்டி ஆகட்டும் ஐடி பண்ணிங்க அத்தனை பேரும் அவங்க மற்ற மொபைல் ரீசார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. டிவைஸ் ஒர்க் ஆகும் போது தான் ஒர்க் ஆகும். கவர்மெண்ட்டு அந்த டிசம்பர் 1லேருந்து ஒர்க் ஆகுனாங்க. இப்போ எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு மறுபடியும் புதுசாக ஆடி ரெனியூவல் பண்ணி தான் கம்பெனி கொடுக்கும். மறுபடியும் 1 வருஷம் கேரண்டி கொடுத்து தான் ரெனியூவல் கொடுக்கும் ஓகேங்களா. அதுவுமே நாம் சொல்ல முடியாது, கம்பெனி தான் முடிவு பண்ணுவாங்க. எதாக இருந்தாலும் 1 வருஷம் ஆகலாம், எனக்கு தெரியாதுங்க. இந்த மந்த்ரா மாடல் ஆகட்டும் மார்கோவாகட்டும் எந்த கம்பெனி டிவைஸ் இருந்தாலும் சரி, இந்த L1 டிவைஸ்க்கு வந்து டேட்டு சொல்லுங்கள், இதுக்கு மாற்று வழி சொல்லுங்கன்னா மாற்று வழியெலாம் கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு போய் அந்தந்த கம்பெனியில் வந்து நீங்கள் கேஸ் போட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து எஞ்சிட்டு வந்துடுங்க. இதுதான் மாற்று வழி. பொறுமை காத்தா இங்கே அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் இது வந்து செய்யலாம். இந்த பணம் 2000 நோட்டு மாற்றும் போது கவர்மெண்ட்டை போய் சண்டையாக போட்டுட்டு இருந்தீங்க. போய் கியூ கணக்கில் நின்று தானே வெயிட் பண்ணி நீங்கள் வந்து அந்த பிரச்சனைலாம் 1 மாதம் கணக்கில் போச்சேன். கொரோனா
எத்தனை வருஷம் பொழப்பு கட்டு சின்னப்பட்டு நீ வருமானம் இல்லாமல் எத்தனையோ பேர் தொழில் அமைச்சிட்டு வீட்டில் முடங்கி உட்காந்துட்டு இருந்தாங்களே. அப்போ கவர்மெண்ட் போய் திட்டம் பண்ணிச்சா? இப்போ அதே மாதிரி இது வந்து பாதுகாப்பு, கைரேகை வச்சு பணம் எடுக்கிறது ஆல் இண்டியா ப்ராப்ளம். ஓகேங்களா? இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து சட்டச்சிக்கலாயிரும். எதிர்கட்சி போட்டு உலுக்கி எடுத்துருவாங்க என்ன பிரச்சனை ஆச்சுன்னா. அப்போ கவர்மெண்ட்டுடைய அப்டேட் வரைக்கும் நம்ம பொறுத்து தாகணும். இது கவர்மெண்ட் பிரச்சனை. அதை தாண்டி என்னாச்சும் சட்டம் மயிறு இதுக்கு மேலே என்கிட்ட பேசுனா எனக்குமே கோவம் வரும். நான் திட்டி விட்டுருவேன். ஓகேங்களா? என்கிட்டலாம் எந்த ஒரு ரூலுமே பேச முடியாது. ஐடி சம்மந்தப்பட்டது கேட்குறியா, நான் வந்து தாராளமாக கேரண்டியை கூட கொடுப்பேன். ஏன்னா 18 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குது கம்பெனி, தமிழ்நாட்டில் இருக்குது. நார்த் சைடு ஐடிக்கெலாம் நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. இன்றைக்கி இருக்கும் ஐடி நாளைக்கு இல்லாமல் போகும். இன்றைக்கி கமிஷன் அதிகம் கொடுப்பாங்க, நாளைக்கு கம்மியாக கொடுப்பாங்க. இன்றைக்கி கஸ்டமர் கேர் தமிழில் இருக்கும், நாளைக்கு கஸ்டமர் கேர் தமிழில் இருக்காது. எம்ப்ளாயி இன்றைக்கி வரணுமா நாளைக்கு வரமாட்டோமா, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் வந்து தமிழ்நாட்டு கம்பெனி ஐடியில் நான் வந்து கேரண்டி கொடுக்கணுன்னா நமக்கு வந்து பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சேஃப்டியானது, தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஏன் தேவை உங்களுக்கு இருக்காது. டேரெக்டாக அப்ரோச் பண்ணிடுவீங்க. டிவைஸுங்கிறத நீங்கள் எங்கே போய் எங்கே குட்டிக்கான அடித்தாலும் 5 பைசா உங்களுக்கு வராது. சரி பண்ணி அப்டேட் எப்போ வரணும்னு எனக்கும் தெரியாது. பொறுத்து இருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள். இல்லைனா இதை மறந்துட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க, என்னையும் மறந்துடுங்க. ஓகேங்களா? இப்படி நீ திட்டினத்துக்குனால நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து எவ்வளோ பொறுத்து தான் போனேன். நீ கோவப்பட்டதில் எனக்கு வந்து வருத்தலாம் கிடையாது. ஆனால் வாண்ட்டை நான் ஐடி போட்டேன் பாரு அப்படின்னு பாரு, அது ஒரு விஷயந்தான். அதனால் உனக்கு நான் ஐடி போட்டு தான் நான் வந்து இப்போ கஷ்டப்பட்டேன். ஓகேங்களா? உண்மையை சொல்ல போனால் திட்டுறவங்கிட்ட ஐடி போட்டு தான் நான் வந்து சின்னப்பட்டுருக்கேன். எவ்வளோ பேர் 10 பேர் தான் இங்கே திட்டிருக்கீங்க, பல பேர் பொறுமை காத்துட்ருக்காங்க. ஏன்னா எங்களுக்குலாம் ஒர்க் ஆகிட்டு இருந்தீங்க. ஒர்க் ஆகிட்டு இருந்து டக்குன்னு கட்ட ஆரம்பிச்சு. உனக்கு வரும்போது உன் நேரம் எங்கள் நேரமோ இந்தியன் கவர்மெண்ட் சொல்ல முடியாது. உன் நேரம் சரியில்லை, உனக்கு ஒர்க் ஆகலை. இதுதான் உண்மை. அதுக்கு மேலே உன் விருப்பம், நீ என்ன திட்டிட்டு கடை.